ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எடுக்க போகிற ரெசிபி சுவையான டேஸ்டியான மீன் குழம்பு. வாங்க பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கங்க. சூடான பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கணும். ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை எடுத்துக்குவோம் கொஞ்சம். வெந்தயம் ஜீரகம் பொரிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். சின்ன வெங்காயம் 50 கிராம் உரித்து வச்சுருக்கேன். பூண்டு 4 பல் உரித்து வச்சுருக்கேன். ரெண்டையும் போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். புளி எலுமிச்சைப்பழ சைஸ் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஜீரகம் 1/4 டீஸ்பூன். மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன். கல்லுப்பு தேவையான அளவு. வதக்கும் போது பச்சை மிளகாய் 2 போட்டு வதக்கிக்கிறேன். தக்காளியும் தேங்காயும் மிக்சியில் அரைச்சி தனியாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இப்போ வீடியோவில் காமிக்கல. நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதித்து வந்தோடனே தேங்காயும் தக்காளியும் அரைச்சி வச்சதை நான் போட்டுட்டேன். வீடியோவில் காட்டல. ஆனம் நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு மாங்காவை போட்டுக்கலாம். ஒரு மாங்காய் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். மீன் எடுத்து போட்டுக்கலாம். மெதுவாக கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கொதி கொதிச்சா போதும். ஒரு கிண்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மில் வச்சுக்கலாம். சுவையான மீன் குழம்பு ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. ஓகே.